Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ கப் கேக் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு pan இல்லனா திக்கான கடாய் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு ஸ்டாண்ட் அப்புறமா ஒரு பிளேட் அதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைரக்ட்டா பிளேட் அதுல படக்கூடாது அதனால தான். சோ மூடி போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம் நம்ம. மீடியம்ல வெச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல வந்துட்டு ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், சர்க்கரை வந்து ஒரு கப் அரை கப் அளவுக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு தித்திப்பு கொஞ்சம் தேவைனா ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், அரை கப் அளவுக்கு தயிர். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வந்துட்டு வெனிலா எசன்ஸ், அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காகங்க. இது எல்லாத்தையும் நீங்க கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலந்து இருக்கும்போது பால் வந்துட்டு 1/4 கப் எடுத்துக்கோ இல்லையா, அதுல கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் கலந்துட்டு பேலன்ஸ் இதற்கத ஊத்திடுங்க நீங்க. இந்த மாதிரி நீங்க பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி டீ கப் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 7 கப் அளவு அந்த பிளேட்டில் பத்துச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி தான் ஃபில் பண்ணணும், ஏன்னா கேக் உப்பி வரும்போது அதுக்கு பிளேஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி பாதி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அதை தட்டி விட்டுக்கோங்க, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இறங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நம்ம அந்த பேன் உள்ளே வச்சிடலாம். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு 10 minutes. அந்த பிளேட்டில் அப்படியே வச்சுருங்க நீங்கள். வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியமில் ஒரு 30 to 40 minutes அப்படியே அதை பேக் பண்ணி விடுங்க. ஒரு 35 minutes ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். டூத் பிக்கு இல்லைனா கத்தி அந்த மாதிரி அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா மூடி போட்டு வச்சுட்டு அதை பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தெரியணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 40 minutes ஆச்சு. எனக்கு கத்தியில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும் அழகாக. இங்கே பாருங்கள், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அது ரொம்ப ஈஸியான பொருள் தான். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. சூப்பரான டீ கப் கேக் ரெடி.